உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் திரான அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள அரசியல் நிலைமைகளை பார்ப்போம். குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பாக பார்ப்போம். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதரன் சிவஞானம் அவர்கள் தலைப்புச் செய்திகளாக வந்திருந்தார். வாக்கு போட்ட சர்ச்சை தொடர்பாக சம்பவங்கள் அடிக்கடி அங்கே பேசுபொருளாக இருந்தது சமீப காலத்தில். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழரசு கட்சியினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது கடந்த வாரம். அந்த கூட்டத்தில் காரசாரமாக பேசப்பட்டதாகவும் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். என்னவென்றால், ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சபை முடிவுக்கு வந்திருக்கின்ற என்று செய்திகள் வருகின்றது. இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த நாடகம் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். நிச்சயமான கடந்த 3ஆம் தேதி தமிழரசு கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூடியது. அதிலே இந்த விடயம் முக்கியமாக 2 விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. அதிலே ஏற்கனவே கடந்த சில வாரங்களாகவே இந்த விடயம் ஸ்ரீதரன் அவர்களுடைய செயல்பாடு, அரசியலமைப்பு பேரவையிலே அவருடைய செயல்பாடு என்பது ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகின்றது. அது உண்மையிலே அடிப்படையிலே அதில் இன்னும் உண்மை இருக்கின்றது என்பது கூட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. திட்டமிட்டு சுமந்திரன் தரப்பு ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக தங்களுக்கு சார்பான ஊடகங்களை வைத்து அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கை கணக்காளர் நாயகத்தினுடைய ஒரு பொறுப்புக்கு முன்னாள் இராணுவத்தை சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரி ஒருவரை நியமிக்கின்ற அந்த வாக்கெடுப்பிலே ஒரே ஒரு தமிழ் சிறுபான்மை கட்சிகளுடைய சார்பிலே ஒரு அரசியல் உறுப்பினராக அரசியலமைப்பு பேரவையில் இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் அதுக்கு ஆதரவாக வாக்களித்தார் என்பதாக அதான் அது செய்தி. அந்த செய்தி சுமந்திரன் சார்பான ஊடகங்களின் ஊடாக அந்த விடயங்கள் சமூக வலைத்தளங்களிலே அந்த விடயங்கள் பகிரப்பட்டு அது தொடர்பான காரசாரமான வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு இராணுவத்தை ஒரு தலைமை பொறுப்பிலே கொண்டு வருவதற்கு வாக்களித்திருக்கின்றார் என்பதாக ஒட்டுமொத்தமாக எல்லோருமே, அதாவது எதிர்க்கட்சிகள் சயீத் பிரேமதாச தலைமையிலான எதிர்த்தரப்பினர் எதிர்த்து வாக்களித்த நிலையிலே ஸ்ரீதரன் அவர்கள் ஆதரவாக வாக்களித்தார். ஆக ஒரு இராணுவத்தை தலைமை பொறுப்பு கொண்டு வருகின்ற ஒரு விடயத்திலே இவர் அரசாங்கத்துக்கு சார்பாக செயல்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு விடயம் அதை சுற்றியதாக இன்று வரை அது ஒரு பரப்புரையாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் தான் இடையிலே ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். அதுக்கு இடைப்பட்ட அன்றைய நாள் அந்த ஸ்ரீதரன் அவர்களுடைய அறிக்கை வருகின்ற அந்த நாளிலே இந்த அம்பிகா சத்குணநாதன் என்று நம்புகின்ற இந்த சுமந்திரனுடைய தொடர்புபட்ட ஒரு மனித உரிமை சட்டத்திரணி என்ற பெயரிலே தமிழர் கட்சியோடு தொடர்பில் இருக்கின்ற ஒருவர். நான் நினைக்கிறேன் அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டிருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். அவர் ஒரு காரசாரமான ஒரு அறிக்கை ஒன்றை விட்டு அதை இந்த சுமந்திரன் தரப்பினருடைய ஊடகங்களின் ஊடாக அதை முதன்மை செய்தியாக கொண்டு வந்தார்கள். ஸ்ரீதரன் பதில் சொல்ல வேண்டும், ஸ்ரீதரன் தமிழினத்துக்கு துரோகம் செய்து விட்டார், அப்படி எப்படி என்று சொல்லி அதை ஒரு பெரிய ஒரு தேச துரோக விடயமாக அதை இவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே தொடர்ச்சியாக அந்த விடயத்தை பேசுபொருளாக வைத்திருப்பதன் ஊடாக ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி நிரல் அங்கே கட்டமைக்கப்பட்டது. அப்படியான நேரத்தில் தான் அன்றைய தினம் அவருடைய செய்தி வந்த அதே நேரத்திலே ஸ்ரீதரன் அவர்களுடைய அறிக்கை வெளிவந்திருந்தது. அந்த செய்திகள் அத்தனையுமே உண்மைக்கு மாறானவை என்றும் தான் அதற்கு வாக்களிக்கவில்லை என்றும், குறிப்பாக அன்றைய தினம் தான் இணையவழி ஊடாகத்தான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதாகவும், அந்த இணையவழி கூட்டத்திலே கலந்து கொண்டதன் காரணமாக மொழிபெயர்ப்பினால் இவர் ஒருவர் தான் அங்கே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்களுக்கு தமிழை தவிர வேறு மொழிகள் பெரிய அளவிலே பரிச்சயம் இல்லாத ஒரு காரணத்தினால் இப்போ நாடாளுமன்றத்தில் என்று சொன்னால் மொழிபெயர்ப்பு கருவிகள் ஊடாக அந்த விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கும். இல்லை அந்த நேரடியாக அங்கே அந்த நிகழ்வில் பங்கெடுக்கின்ற போது நிச்சயமாக அந்த வாய்ப்புகளை அவர் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் இணையவழி ஊடாக அவர் அந்த இதில் கலந்து கொண்டதன் காரணமாக தன்னால் சிங்கள மொழியை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இல்லை என்ற காரணத்தை சொல்லி இது சம்பந்தப்பட்ட வாக்கெடுப்புகள் எதிலுமே தான் கலந்து கொள்ள மாட்டேன்
என்பதாக தன்னுடைய கருத்துக்களை கூறிவிட்டு தான் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறியதாக ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தார். அவர் அவ்வாறு விளக்கம் கொடுத்ததற்கு பிற்பாடும் தொடர்ச்சியாக ஸ்ரீதரன் அவர்கள் மீது திட்டமிட்ட வகையில் இந்த அவதூறு பரப்பப்பட்டு வருகின்றார். அதாவது அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுகின்றார், ஒரு சிறுபான்மை தரப்பினருடைய பிரதிநிதியாக அவரை தெரிவு செய்த நிலையிலே அவர் அரசாங்கத்தோடு சேர்ந்து ஏதோ ஒரு விதத்திலே, குறிப்பாக இந்த மதுபான சாலை அனுமதி விவகாரத்திலே இவர் ஏற்கனவே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அன்றோ திசாநாயக்காவை தனியே சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கின்ற பேரில் இவர் தனியே சந்தித்த போது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது சுமந்திரன் தரப்பு அணியினரால். மதுபான சாலை உரிமம் தொடர்பான விடயத்தை வெளியிடப் போகின்றார் என்ற அச்சத்தில் தான் இவர் முதலே போய் காலிலே விழுந்து விட்டார். எப்படியாவது அதை வெளிவராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக இவர் போய் அந்த தருணத்தில் இருந்தே ஸ்ரீதரன் அவர்கள் அனுராவினுடைய மறைமுக நிகழ்ச்சி நிரலிலே செயல்படக்கூடிய ஒருவராகத்தான் இவர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றார்கள். ஆக இந்த விடயம் கிடைத்தவுடன் அதையும் இவர்கள் இதோடு சம்பந்தப்படுத்தி ஸ்ரீதரன் அவர்களை முற்றுமுழுதாகவே ஒரு அரசியல் ரீதியாக அவரை ஓரங்கட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் இந்த விடயங்களை நகர்த்தி வந்தார்கள். இப்படியான ஒரு நிலையைத்தான் கடந்த 3ஆம் தேதி வவுனியாவிலே தமிழரசு கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் கூடியது. அதிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ஸ்ரீதரன் அவர்களை பதவி விலக கோருவதாக, பணிப்பதாக அந்த இதிலே தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடக சந்திப்பிலே சுமந்திரன் அவர்கள் அந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தார். ஆகவே இது ஒரு ஒரு உயர்ந்தபட்ச ஒரு நெருக்கடியாகத்தான் இதை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே கட்சி ரீதியாக சுமந்திரன் அவர்கள் திட்டமிட்டு இந்த விடயத்தை என்றால் சுமந்திரன் தரப்பா ஸ்ரீதரன் தரப்பா என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே கட்சி இருக்கின்றது. இன்று சுமந்திரனுடைய பிரதிநிதியாக சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இன்று ரவிகரன் அவர்கள் முல்லைத்தீவாக இருக்கட்டும், அங்காள மட்டக்களப்பிலே ஸ்ரீநேசன் மற்றும் திருவண்ணாமலையிலே கோதாசன், அதே போன்று ஏனியவர்கள் இப்போ 8 பேர் இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் நேரடியாக சுமந்திரன் சுமந்திரனால் கையாளக்கூடியவர்கள் என்று பார்த்தால் சாணக்கியன் தான் முதன்மை இடம் பெறுகின்றார். ஆனால் ஒட்டுமொத்த தமிழரசு கட்சி ஒரு தமிழ் தேசியம் என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற போது சாணக்கியனை முன்னகர்த்தி விடயங்களை முழுமையாக கொண்டு செல்வது என்பது கட்சி வடக்கு மாகாணம் மற்ற ஏனைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழரசு கட்சிக்காரர்கள் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கின்ற நிலையும், அவர் ஒரு வடக்கு மாகாணத்திலே தன்னை ஒரு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய சக்தியாக அவர் தொடர்ச்சியாக ஒரு பிம்பத்தை அவர் கட்டி எழுப்பி கொண்டிருப்பதும், அவர் இருக்கின்ற போதே அவரை விட்டு இன்னொரு தரப்பாக பயணிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில கூறியிருந்தோம், ஸ்ரீதரன் அவர்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு சாணக்கியனை முன்னிலைப்படுத்தியதாக இந்த ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது கூட சாணக்கியன் அவர்களெல்லாம் முதன்மைப்படுத்தப்பட்டிருந்தார். அந்த விடயங்களை ஊடகங்களுக்கு கொண்டு வந்ததெல்லாம் சாணக்கியன். ஏன் ஸ்ரீதரன் தொடர்ந்தும் மௌனமாக இருக்கின்றார் என்ற ஒரு கேள்வி விடை காண முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே ஒரு அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினராக இருக்கின்றார். இந்த சிறுபான்மை கட்சிகள் சார்பாக தமிழரசு கட்சி, அதை விட தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார். ஒரு நாடாளுமன்ற குழு தலைவராக இருப்பவர் அவர்தான் நாடாளுமன்றத்திலே அந்த விடயங்களை கையாளக்கூடிய ஒருவராக இருப்பார். அது தொடர்பான கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு உத்தியோகபூர்வமான நிலைமையில் அவர்தான் இருப்பார். ஆனால் அவர் பல்லு புடுங்கப்பட்ட பாணியிலே, நாங்கள் அந்த இயக்கத்தினுடைய பாணியிலே சொல்வதாக இருந்தால் அவருக்கு காத்து புடுங்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்களுக்கு சுமந்திரனால் காத்து புடுங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே காத்து புடுங்கப்பட்ட நிலைமையிலே அவர் ஒரு ஒரு பனிஷ்மெண்டிலே இருப்பதை போன்ற ஒரு நிலையிலே அவர் ஒரு வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது ஒரு உச்சபட்சமாக அந்த தமிழரசு கட்சியினுடைய உயர்மட்ட குழுவிலே அதோடமான தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தை கவசமாக பயன்படுத்தி கொண்டு ஸ்ரீதரனை அதிலிருந்து வெளியேற்றுவது இல்லை. அது ஒன்று தான் இப்போ சுமந்திரன் இருந்திருந்தால் அவர் தான் அந்த இடத்துல எல்லா இடத்தையுமே இருந்திருப்பார். இப்போ அந்த இடமெல்லாம் ஸ்ரீதரன் அவர்கள் வியாபித்திருக்கின்ற காரணத்தினால் ஸ்ரீதரன் அவர்களுக்கான அரசியல் என்பது அங்கே கட்டமைக்கப்படுகின்றது. ஆகவே கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் காலை வாரி விட்டு அவரை அதிலிருந்து வெளியேற்றி விட்டால் ஸ்ரீதரன் அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவங்களை, செல்வாக்களை குறைத்து விட முடியும் என்ற நோக்கத்தோடு உச்சபட்சமாக கட்சியினுடைய உள்மட்டத்தில் இருந்து கொண்டு அவர் இந்த விடயங்களை சாதித்திருக்கின்றார் தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது.
ராமேந்திரன் ஸ்ரீதரன் தொடர்பாக கூறும்பொழுது ஏற்கனவே நாங்கள் நிறைய தடவைகள் பேசியிருக்கிறோம். சுமந்திரன் ஸ்ரீதரன் அவர்களுக்கு இடையில் இருக்கிற இந்த நிலைமை தொடர்பாக அடிக்கடி பேசிக்கொண்டு வந்திருக்கின்றோம். சுமந்திரனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், தேர்தலில் படுதோல்வி அடைந்தார். படுதோல்வி அடைந்தாலும் அடக்கி வாசிப்போம் என்றில்லை, ஆனால் தானும் இன்னும் ஏதோ தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் போல்தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. யாரை சந்தித்தாலும் அவர் தான் முன்னிலையில் நிற்கின்றார். காரணம் என்னவென்றால் பறித்தெடுத்த பொதுச் செயலாளர் என்ற அந்த பெயரை வைத்துக்கொண்டு அதுவும் ஒரு தேர்தலினூடாக வரவில்லை. ஸ்ரீதரன் தேர்தலினூடாக தலைவராக வந்தார், ஆனால் அந்த பதவியையும் பறித்து வைத்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது சுமந்திரன் அவரை நோக்கித்தான் இந்த கருத்து சென்றிருக்கின்றது. சட்ட ரீதியாக ஜனநாயக வழியில் நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்பு இந்த வேலைகளில் ஈடுபடுங்கள், ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று அவர் ஒரு அழுத்தத்தை பிரயோகித்திருப்பது போல் தெரிகின்றது. எந்த கருத்து தொடர்பாக நீங்கள் என்னென்று பார்க்கிறீர்கள்? உண்மைதான். யாருமே உண்மையிலே சுமந்திரன் தரப்பு எதிர்பார்த்திருக்காத ஒரு இடத்திலிருந்து அவருக்கான எதிர்ப்பு வந்திருக்கின்றது. அது சொந்த கட்சிக்குள்ளாகவே அந்த எதிர்ப்பு வந்திருக்கின்றது. அது முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து அந்த எதிர்ப்பு வந்திருக்கின்றது. ரவிகரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சுமந்திரன் தரப்பு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டிலே அவர் செயல்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இதுவரை காலமும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களிலே ஒரு வினைத்திறனாக செயல்படக்கூடிய ஒருவராக, அந்த மக்களுடைய குரலாக என்று பாராளுமன்றத்திலே பேசுவதன் ஊடாக இந்த மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது, இந்த தீர்வுகளை கொண்டு வர முடியாது என்பது மறக்க முடியாத உண்மை. அதே நேரத்தில் அந்த இருக்கின்ற சந்தர்ப்பத்தினூடாக அந்த மக்களுடைய அடக்கப்படுகின்ற மக்களுடைய குரலாக மூடி மறைக்கப்படுகின்ற அந்த விவகாரங்களை பாராளுமன்ற பேச்சினூடாக அதை வெளியே கொண்டு வருவது, அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடிக்கு அதை தளமாக கொண்டு வருவது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய விடயம். அவர் பதவிகளிலே இல்லாத காலத்தில் கூட அந்த முல்லைத்தீவு மண்ணில் இடம்பெறுகின்ற ஆக்கிரமிப்புகள், அத்துமுறைய குடியேற்றங்கள், அடாவடித்தனங்கள், இப்படியான சகல விடயங்களிலும் முன்னின்று எதிர்கொள்கின்ற ஒருவராக, இல்லை அந்த பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒருவராகத்தான் அவர் இருந்து வந்தார். இன்று பாராளுமன்ற செயல்பாட்டை பார்த்தீர்களானால் இன்று தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே ஒரு 100% அந்த நாடாளுமன்ற வாய்ப்பை பயன்படுத்துகின்ற ஒருவராக ரவிகரன் அவர்கள் இருக்கின்றார். குறிப்பாக அவர் சார்ந்திருக்கின்ற அந்த முல்லைத்தீவு மாவட்டம், அந்த வன்னி பிராந்தியத்தில், குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை அவர் மக்களுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருகின்றார். அதே போன்று மீனவர் சமுதாயம் சார்ந்து மிக ஆணித்தரமாக இந்த இந்திய மீனவர் விவகாரங்களிலே இப்போ நேற்றைய தினம் கூட அந்த விடயங்களை ஆணித்தரமாக பேசியிருக்கின்றார், இந்திய மீனவர்களுடைய விவகாரங்கள் தொடர்பாக. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சிவமோகன் அவர்களும் அந்த இடத்திலே இருந்து கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் அந்த தெரிவித்த கருத்து உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதாவது சுமந்திரன் அவர்கள் இன்றும் ஒரு கட்சி, அரசியலமைப்பு பேரவை என்பது ஒரு கட்சியினுடைய பதவி அல்ல, இன்று சிறுபான்மை தரப்பினருடைய சார்பாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பதவி. அதிலே 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழரசு கட்சி கொண்டிருக்கின்ற வகையிலும், ஒரு சிறுபான்மை சமூகங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரம் அதிலே ஒரு முதன்மையான ஒரு விவகாரமாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலும் அதிலே ஸ்ரீதரன் அவர்கள் அதிலே இல்லாட்டி இப்போ கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள்லாம் அந்த பதவிக்கு ஒரு தெரிவு செய்யப்படானால் அவர் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். ஆக அவரும் சேர்ந்து ஸ்ரீதரன் அவர்கள் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டால் தான் அவருக்கு ஆதரவாக வாக்களிப்பேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்திருந்தார். அந்த வகையில் கயந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் அவர்களுக்காக வாக்களித்து ஸ்ரீதரன் அவர்கள் அதிலே தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அந்த உறுப்பினராக. ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள் வெறுமனே இது ஒரு தமிழரசு கட்சி சார்பான நியமனமோ ஒரு கட்சி சார்பான விடயமோ அல்ல. ஆகவே இந்த விடயத்திலே முடிவெடுப்பதற்கு சுமந்திரன் யார், சுமந்திரனுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு விடயத்தை விசேட அதிரடிப்படை பாதுகாப்போடு வலம் வந்த சுமந்திரன் அவர்கள் கடந்த காலத்திலே இன்று ஒரு இராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வாக்களித்த என்ற ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு ஸ்ரீதரனை பதவி விலக சொல்வதற்கு இவருக்கு என்ன யோக்கியதை இருக்கின்றது என்று அந்த ஒரு நியமனத்திலே அவர் வாக்களித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக விசேட அதிரடிப்படை பாதுகாப்போடு வலம் வந்த சுமந்திரனுக்கு என்ன அருகதை இருக்கின்றது? முதலிலே கட்சிக்குள்ளாக தேர்தலை நடத்தி ஜனநாயக ரீதியாக முதலிலே கட்சிக்குள்ளாக அந்த செயலாளர் என்கிற நிலைமைக்கு வர முயற்சி எடுக்க வேண்டும் என்றும், அதை விடுத்து பின்கதவு வழியாக துணை
பொதுச் செயலாளராக அவர் பதில் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு இந்த விடயங்களை கையாளுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மிக காரசாரமான ஒரு குற்றச்சாட்டாக அவருடைய அந்த கருத்து அமைந்திருக்கின்ற. உண்மையில் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். இது சுமந்திரன் தரப்புக்கு எதிரான மனநிலையிலே பார்க்கப்படுகின்ற விடயம் அல்ல. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கூறி வருவோம், தமிழரசு கட்சி என்பது இது சுமந்திரன் வீட்டு சொத்தல்ல, இல்லை சிவிகே சிவஞானம் அவருடைய சொத்தல்ல. இந்த தமிழ் மக்களுடைய அரசியல், அந்த விடுதலை அரசியலுடைய தொடக்கமாக அரசியல் பயணத்தை அறவழி ரீதியான போராட்டத்திலே தலைமை தாங்கக்கூடிய ஒரு அரசியல் பேர் இயக்கமாகத்தான் அது தொடங்கப்பட்டது, பார்க்கப்பட்டது. இன்று வரை வடக்கு கிழக்கிலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்டமைப்பு சார் பலத்தோடு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய வகிவாக முக்கியத்துவம் என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கு இன்றியமையாத ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒன்றை தமிழர்களால், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழ் மக்களால் வறுத்தொதுக்கப்பட்டு படுதோல்வி அவருக்கு பரிசளிக்கப்பட்ட ஒரு நபர் இன்று தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலை அரசியலிலே முதன்மை பேர் இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழரசு கட்சியை வடக்கு கிழக்கு தழுவிய ஒரு முகமாக இருக்கக்கூடிய அந்த கட்சி சார்பாக பின்கதவு வழியாக அந்த பொறுப்புகளை தம்பசப்படுத்தி வைத்து கொண்டு தனக்கு சார்பான சிவிகே சிவஞானம் அவர்களை பதில் தலைவராக கொண்டு வந்து வைத்து கொண்டு இன்று வரை தேர்தலை நடத்தி அந்த 2 பதவிகளுக்கு நேர்மையாக நபர்களை நியமிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கின்றார்கள். அவை பின்கத வழியாக அந்த பதவி வைத்துக்கொண்டு இப்படியான ஒரு முக்கியமான பொறுப்புகளை முடிவுகளை எடுப்பது என்பது நிச்சயமாக இது ஒரு கட்சி சார்பான நிலைப்பாட்டில் கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட முடியாது. ஆகவே சுமந்திரன் தரப்பு ஸ்ரீதரன் தரப்பு மீதான தங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்வை இதன் மூலமாக வஞ்சம் தீர்த்து கொள்கின்ற அடிப்படையிலே அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் என்பதை தான் நாங்களும் அவ்வாறான ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம். சிவமோகன் அவருடைய கருத்தையும் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் நோக்க வேண்டியதாக இருக்கின்றோம். எவ்வளவு கேவலமாக இருக்கிறது! ஒரு பெரிய ஒரு தமிழ் அரசியல் பரப்பில் பழமை வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்றால் அதுக்கு யார் பொறுப்பு என்றுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. என்றால் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக மெச்சூரிட்டி இல்லை என்று சொல்வார்கள், முதிர்ச்சி அடையாத நிலைமை இருப்பதை சிறிய குணம் கொண்ட சுமந்திரன் மற்றும் சிவிகே சிவஞானம் போன்றவர்கள் இப்படி பதவி வகிப்பது அவர்களுக்கு வெக்கமாக இருக்கவில்லையா என்று பலர் கேட்டதையும் நான் கேட்டிருந்தேன். இதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஸ்ரீதரன் தொடர்பாக அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் பொழுது அரசாங்கத்து சார்பாக செயல்படுகிறார், நீ பார் லைசன்ஸ் தொடர்பாக அந்த விடயத்தை நீங்கள் இப்பொழுது சுட்டி காட்டும் பொழுது மறைமுக நிகழ்ச்சியில் செயல்படுகிறார் என்று சொல்லும் பொழுது ஸ்ரீதரன் இந்த சம்பவம் தொடர்பாக ஏதாவது கருத்து தெரிவித்தாரா? உண்மையிலே அந்த அரசியலமைப்பு பேரவையிலே வாக்களித்தது தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்கினார். ஆனால் இப்போ தமிழரசு கட்சியினுடைய உயர்மட்ட குழுவிலே அந்த அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலக வேண்டும் என்று இவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்ததற்கு பிற்பாடு அது தொடர்பாக சிறிதரன் அவர்களிடமிருந்து எந்தவித அறிக்கைகளும் கிடைக்கவில்லை. ஆனால் இது திட்டமிட்டு ஸ்ரீதரன் அவர்களை புறக்கணித்து என்றால் இது உண்மையிலே ஒரு ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஸ்ரீதரன் நாட்டில் இருக்கின்ற போதே தையிட்டி விகாரைக்கான போராட்டம் 3ஆம் தேதி திட்டமிடப்பட்டது. அதிலே பாராளுமன்ற உறுப்பினராக சிவஞான ஸ்ரீதரன் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார். ஆகவே அவர் பங்கு பெற்றக்கூடியதான ஒரு நிலையிலே இவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலையில் தான் இவர் திட்டமிட்டு ஸ்ரீதரன் அவர்கள் அந்த கூட்டத்திலே நேரடியாக பங்கு பெற்றி இருந்தால் நிச்சயமாக அதற்கான விளக்கங்களை அவர் அங்கே வழங்கி இருப்பார். அதுக்கான ஒரு காரசாரமான விவாதங்கள் அங்கே இடம்பெற்று ஒருவேளை இந்த தீர்மானம் கூட எடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்திருக்காது. ஆனால் அதை கடந்து தங்களுடைய இஷ்டப்படி தங்களுடைய பெரும்பான்மையான தங்களுடைய ஆதரவாளர்கள் மட்டத்தை வைத்துக்கொண்டு இப்படியான விடயங்களை நிறைவேற்றும் என்ற நோக்கத்தோடு ஸ்ரீதரன் அவர்கள் பங்கெடுக்க முடியாத அன்றைய நாளிலே இவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தியதிலிருந்தே தெரிகின்றது. ஸ்ரீதரன் அவர்களை இவர்கள் ஒரு பொருட்டாக அவருடைய கருத்தை கேட்பதற்கோ இல்லை அவருடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக அறிந்து கொள்வதற்கோ இவர்கள் எந்தவித நாட்டமும் காட்டவில்லை. தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவர் செயல்பட்டு வருவதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே அவதானிக்கூடியதாக இருக்கு. இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால் ராமேந்திரன், சுமந்திரன் என்னும் ஒரு கையாளாகாத ஒரு சம்பவத்தை நடத்தி இருக்கின்றார் போல் நான் அறிகிறேன். உங்களுக்கு தெரியும், முன்ன நாள் காலம் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய நினைவு நாள் சமீபத்தில் வந்திருந்தது. அந்த நினைவு நாளின் பொழுது மட்டக்களப்பில் நினைவு கூறும் வகையில் ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அரியநேத்திரன் அவர்களை அங்கே அழைத்து அவரை விளக்கேற்றி அந்த நிகழ்வை ஆரம்பிக்க வைத்தது சுமந்திரன் அவர்களுக்கு சரியாக சுட்டு இருக்குது. அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவராம் அரியநேத்திரன். சுமந்திரன் சொல்லுகிறார், அவரை எப்படி நீங்கள் அழைத்து இந்த விழாவில் அவரை விளக்கேற்ற வைப்பீர்கள் என்று
ஸ்ரீநேசன் அவர்களுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்து அங்கு பெரிய நாடகம் ஒன்று நடந்து கொண்டிருப்பதாக இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். மாமனிதர் ஜோசப் பரராசிங்கம் அவர்களுடைய நினைவு தினம் கடந்த 25ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட்ட போது அது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழரசு கட்சி சார்பாக அவருக்கான நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வு தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீநேசன் அவர்கள் அந்த நிகழ்வை ஒழுங்கமைத்திருந்தார். அந்த நிகழ்விலே ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட அரியநேத்திரன் அவர்கள் அங்கே அழைக்கப்பட்டு அந்த நிகழ்விலே அந்த சுடரேற்றி அந்த நிகழ்விலே பங்கெடுக்கின்ற ஒரு அனுமதி இவர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாகவும் வவுனியாவில் நடைபெற்ற இவர்களுடைய கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஸ்ரீநேசன் அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்குவதென்று, அதாவது கட்சியிலிருந்து ஒரு விலக்கப்பட்ட ஒருவரோடு தொடர்பு வைத்து அவரை அந்த ஒரு கட்சி சார்பான நிகழ்வுக்கு அழைத்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே அவர் மீது ஒரு ஒழுங்கு பிரச்சனை எழுப்புகின்ற வகையிலான ஒரு தீர்மானத்தை இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆக ஒரு பக்கம் நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், இப்போ ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் போன்றவர்கள் இல்லை என்று சொன்னால் சுமந்திரன் அவர்கள் தன்னிஷ்டப்படி இந்த தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். குறிப்பாக கோதாசன் அவர்களும் அந்த அணியிலே இவர் இணங்கி போகக்கூடிய ஒருவராக அவதானிக்க முடியவில்லை. ஆகவே ஸ்ரீதரன், குவநேசன், ஸ்ரீநேசன் போன்றவர்கள் ஒரு இவர்கள் எல்லோரையுமே விட மூத்தவர்களாக நீண்ட காலம் தமிழரசு கட்சியோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள். ஆனால் ஸ்ரீதரன், சாணக்கியன் போன்றவர்கள் இல்லை ஏனையவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட ஒரு இடைநடுவிலே ஒரு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழரசு கட்சிக்குள்ளும் நுழைந்தவர்களாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை இதிலிருந்து ஓரங்கட்டுவது, என்னால் கேள்விகளை கேட்பவர்களாகவும் கட்சிகளை வலிமையோடு ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு நிலையோடு காணப்படுபவர்களை இப்படியான சந்தர்ப்பங்களிலே அவர்களை அவமானப்படுத்தி வெளியேற்றி விட்டால் முழுக்க தமிழரசு கட்சி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். அந்த வகையில் தான் இவர்கள் அந்த அரியநேத்திரன் அவர்கள் அங்கே சென்றது தொடர்பாக இவர்கள் ஒரு விளக்கம் கேட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானித்தார். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக ஸ்ரீநேசன் அவர்கள் ஒரு விடயத்தை கூறியதாக, அதாவது இதுவரை பதிவு தபாலிலே அவருக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்றும், அவர் இணையதளங்களிலே பத்திரிகைகள் செய்தித்தளங்களின் ஊடாகத்தான் தான் கட்சியிலிருந்து இந்த இதுக்காக விலக்கப்பட்டதாக அறிந்து கொண்டதாகவும், நேரடியாக பதிவு தபால் மூலமாக தன்னுடைய கைப்பட தான் இன்னும் அந்த விடயத்தை அறியவில்லை என்பதாக அவர் தெரிவித்ததாக, அதாவது உயர்மட்ட குழு கூட்டத்திலே இந்த விடயங்கள் அலசப்பட்டதாக கூட சொல்லப்படுகின்றது. ஆனால் இது அப்படியே கடந்து செல்லப்பட்டு அவருக்கும் ஒரு கடிவாளம் போடுகின்ற வகையிலே எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கும் அதை வைத்துக்கொண்டு இந்த கடிவாளங்களை போட்டு அவர்களை இழுத்து வைத்திருப்பது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு சுமந்திரன் தரப்பு களமிறங்கி இருக்கின்றது. அவை ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும், அரியநேத்திரன் அவர்களை அங்கே அனுமதித்ததற்காக ஸ்ரீநேசன் அவர்கள் ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு இடைஞ்சலுக்கு உள்ளாக்கப்படுவதும், முற்றுமுழுதாக சுமந்திரன் தரப்பு தங்களுடைய கையிலே கட்சியை எடுத்து தமிழ் மக்களுடைய அந்த அரசியலை முற்றுமுழுதாக அழித்தொழிக்கின்ற நோக்கத்தோடு தான். என்றால் இது மிக இலகுவாக திட்டமிட்டு ஒவ்வொருவரையும் அவர்கள் இலக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அது தெளிவாக தெரிகின்றது. முற்றுமுழுதாக கட்சியினுடைய இது எல்லாத்தையும் செய்து விட்டால் அதுக்கு பிறகு இந்த கட்சி தொடர்பான வாக்கெடுப்போ இல்லை தேசிய மாநாடோ இவர்கள் செய்கின்ற போது முற்றுமுழுதாக ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் தங்கள் சார்பானவர்களாக அதிலே பங்கெடுக்க வைத்து அதிலே வாக்கெடுப்பிலே தங்கள் சார்பானவர்களுக்கு அதிகமான வாக்களை விழ வைத்து வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவர்கள் இதை செய்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே சுமந்திரன் தரப்பு சொல்லுவார்கள், ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியாக மனிதனிலே கை வைத்த கதையாக. அங்கே இங்கே எல்லாம் கண்டிப்பாக ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் வந்து நிற்கிது. இந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் தமிழரசு கட்சி தமிழர்களுக்கான கட்சியாக அல்லாமல் தமிழர் விரோதமான தரப்பினருடைய ஒரு அரசியல் கட்சியாக அது மாற்றம் பெறுவதற்கான
வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. எப்படி ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது சிங்கள தேசிய கூட்டமைப்பாக மக்களால் அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவர்கள் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருந்தார்களோ, அதே போன்று இப்போது கூட அவர்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பை எவ்வாறு சிங்கள தேசிய கூட்டமைப்பாக மாற்றுகின்ற ஒரு நிலைப்பாட்டை செய்தார்களோ, அதே போன்று தமிழரசு கட்சியையும் தமிழர் விரோதமான ஒரு கட்சியாக அதை அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவர்கள் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான இறுதி காய் நகர்த்தல்களை இதன் மூலமாக அவர்கள் அரங்கேற்றியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கிறோம், தமிழரசு கட்சி சவப்பட்டியிலே கிடத்தப்பட்டு விட்டது. அதற்கான கடைசி ஆணி அடிக்கப்படுகின்ற ஒரு வேலை தான் மிச்சமாக இருக்கின்றது. அதை நோக்கியதாக இவர்கள் இந்த விடயங்களை நகர்த்தி கொண்டு செல்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் சிவமோகன் அவர்கள் கேட்ட ஒரு விடயத்தை தான் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட முடியும். இந்த விடயங்களை எல்லாம் கேள்வி எழுப்புவதற்கும் இதையெல்லாம் ஒரு ஒழுங்கு பிரச்சனையாக கொண்டு வருவதற்கும் சுமந்திரன் அவர்களுக்கு துளியளவு கூட தகுதி இல்லை. இவர் சம்பந்தன் அவர்கள் இருந்த காலத்திலேயே சம்பந்தன் அவர்களுடைய கைத்தடியாக அவர் எவ்வாறு சட்டவிரோதமாக செயல்பட்டவர், தன்னிஷ்டப்படி எல்லா விடயங்களையும் செய்துவிட்டு சம்பந்தனுடைய பெயராலே அந்த விடயங்களை அந்த இறுதி காலங்களிலே சம்பந்தன் அவர்கள் ஒரு செயல்பட முடியாது இருந்த காலங்களிலே சம்பந்தன் அவர்களுடைய பெயரிலே முழு விடயங்களை செய்தது இவர் தான். அதே நேரத்திலே தமிழரசு கட்சியிலே ஒரு பேச்சாளர் என்கின்ற ஒரு பதவியே இல்லை. இல்லாத ஒரு பதவியை தனக்காக உருவாக்கி கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு காலாவதியானதுக்கு பிற்பாடு அப்போது கூட அங்கே பேச்சாளர் என்பது இல்லை. ஆனால் தமிழரசு கட்சியிலே இதுவரை காலம் அப்படி ஒரு கட்சிக்கு ஒரு பேச்சாளர் என்கின்ற ஒரு பதவி நிலையே இல்லை. இல்லாத ஒரு பதவியை உருவாக்கி வைத்து கொண்டு தனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டு கருத்துக்களை எல்லாம் தன்னிஷ்டப்படி, அது எந்தவித ஜனநாயக ரீதியாக அப்படி ஒரு தெளிவு நடைபெறவில்லை. தானாகவே தனக்கான எல்லா விடயங்களையும் உருவாக்கி கொண்டு தன் இஷ்டப்படி செயல்பட்டவரான் சுமந்திரன் அவர்கள். அவருக்கு முதல்ல ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், அவர் தான் பதில்களை சொல்ல வேண்டும். இன்று தான் கட்சியினுடைய உயர்மட்ட குழுவோடு கலந்துரையாடாமல், கட்சியினுடைய அரசியலமைப்பு விவகார குழுவோடு கலந்துரையாடாமல் ஜெனீவா செல்வதும், ஐநா செல்வதும், வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்திப்பதும், எந்தவித கட்சியினுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ இல்லை கட்சி தரப்பினருக்கோ தலைவர் செயலாளர் பொருளாதார நிலையில் இருப்பது எவருக்குமே எந்த தகவலும் சொல்வதில்லை. கடந்த காலங்களில் அவருடைய நிலைப்பாடு என்பது தான் தோன்றித்தனமாகத்தான் இருந்தது. ஏற்கனவே விக்னேஸ்வரன் அவர்கள் கூறியதை போன்று சம்பந்தன் சுமந்திரன் அவர்கள் கொழும்பிலே கதைத்த போது மக்களிடம் சென்று நாங்கள் என்னத்தை கருத்து கேட்பது, இனிமேல் 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் சொல்வதைத்தான் மக்கள் கேட்க வேண்டும், ஆகவே நாங்கள் எடுப்பதுதான் முடிவு என்ற வகையிலே ஒரு எதிர்ச்சி அதிகாரமாக அவர்கள் முடிவெடுக்க தலைப்பட்டதன் காரணமாகத்தான் அவர் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டதாக கூறியிருந்தார். அதே எதிர்ச்சி அதிகாரமான போக்கோடு தான் சுமந்திரன் அவர்கள் செயல்பட்டு வருகின்றார். இது முதலிலே தமிழரசு கட்சிக்கும் தமிழ் மக்களுக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டியவர் அவர். இப்படி எத்தனையோ விடயங்களை நாங்கள் அடுக்கி கொண்டு செல்லலாம். இதையே யாரும் தட்டி கேட்க முடியாமல் இருக்கிறார்கள். எல்லோருமே பல்லு புடுங்கிய பாம்புகள் போல தான் இருக்கிறார்கள். இப்போதுதான் சிவமோகன் அவர்கள் அந்த விடயத்தை தொடக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் இவர்களுடைய பலம் என்பது மிக குறைவாக இருக்கின்றது. என்று ஸ்ரீதரன் அவர்கள் ஏன் இன்னும் எங்களுக்கு கூட அது விளங்கவில்லை, ஏன் அவர் மௌனமாக இருக்கின்றார் என்று. இவ்வளவோ நெருக்கடிகள் வந்ததற்கு பிற்பாடும் முற்றுமுழுதாக தனக்கு கிடைத்த அந்த தேர்தல் மூலமாக தலைவர் பதவி கிடைத்து அதை கூட தாரை வார்த்து விட்டு இன்று நீதிமன்ற நடவடிக்கை என்ற பேரிலே அவர் இன்று மிக ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்கின்றார். இன்று யாழ் மாவட்டத்திலே தமிழரசு கட்சிக்கு இன்றைக்கு கௌரவமாக எப்படியான ஒரு நிலைமை கிடைத்ததுன்னு சொன்னால் அது ஸ்ரீதரன் அவர்கள் முழுக்க காரணம். இத்தனை வாக்குகள் எடுத்தனர் ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே அவர் தான் எடுத்த வாக்குகளின் மூலம்தான் தமிழரசு கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றார். இன்று வடக்கு கிழக்கிலே தமிழரசு கட்சி வெற்றி பெற்ற இடங்களிலே நான் நினைக்கிறேன் கிளிநொச்சியில் தான் 1-2 இடங்களிலே அறுதி பெரும்பான்மையோடு உள்ளூராட்சி மன்றங்களை அமைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்தது. அவ்வளவுக்கும் காரணம் அங்கே ஸ்ரீதரன் அவர்களுடைய வகிபாகம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் இன்னும் எதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்? இப்போது ஸ்ரீநேசன் அவர்கள் இருக்கின்றார், கோதாசன் இருக்கின்றார். இப்படியானவர்களை எல்லாம் இணைத்து கொண்டு ஒரு கட்சிக்குள்ளே தங்களுடைய, அதாவது மூத்த தலைவர்கள் என்ற அடிப்படையிலே
இன்று சுமந்திரன் இடைநடுவிலே வந்தவர், சாணக்கியன் இடைநடுவிலே வந்தவர், இப்போ ஸ்ரீநாத் என்பவரும் அவர் அவ்வாறான ஒரு புதுமுகமாக வந்திருக்கின்றார். ஆகவே இன்று யோகேஸ்வரன், அரியநேத்திரன், ஸ்ரீநேசன், அதே போன்று கோதாசன் அவர்களும் கனடாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்ததற்கு பிற்பாடு வந்தால் கூட அவரும் ஒரு நீண்ட காலம் தமிழரசு கட்சியோடு மிக நெருக்கமாக புலம்பெயர் மண்ணிலிருந்து செயல்பட்ட ஒருவராகத்தான் பார்க்கப்படுகின்றார். ஆனால் இன்று அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இன்று ஸ்ரீதரன் அவர்களுடைய நிலைப்பாடும் இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு வந்தாலும் 2010 ஆண்டு தேர்தலிலே அதிகூடிய மக்களுடைய வாக்குகளின் மூலமாக மக்கள் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டு தமிழரசு கட்சிக்குள் வந்தவர். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் அவர் வேறு ஒரு கட்சி சார்பாக வந்தாலும் அவர் இன்று தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவராக மிக ஆழமாக செயல்படக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். ஆக ஏன் இன்று வரை அவர் மௌனமாக இருக்கின்றார் என்று கேள்விக்குறியாக இருக்கிறார். இப்போது சிவமோகன் அவர்கள் அந்த மௌனங்களை கலைத்திருக்கின்றார். இனி இதை அடியொட்டியதாக கட்சிக்குள் ஒரு விவாதங்கள், மேலும் இதை வைத்துக்கொண்டு பலர் ஒரு கதைக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்றுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இதை கடந்து இன்னொரு விடயத்தை நாங்கள் கூற முடியும். இன்று கரைத்துறைப்பற்று பிரதேச சபை இன்று தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றது என்றால் சுமந்திரன் அணியினுடைய உள்கட்சி மோதலுடைய பிரதிபலிப்பு தான். இன்று தமிழரசு கட்சி சார்பாக இருந்த கரைத்துறைப்பற்று பிரதேச சபை இன்று இவர்களுடைய என்று அந்த தவிசாளர் ஒழுங்கு நடவடிக்கை முன்னாள் தவிசாளர் ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே ஒரு இந்த வடக்கு கிழக்கிலே ஏற்கனவே சும்மா அந்த போனஸ் ஆசனங்களின் ஊடாக உறுப்பினர்களை பெற்றுவிட்டு வடக்கு கிழக்கிலே பெரிய கட்சி தாங்கள்தான் என்று மாறுதட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஜேவிபியினர். அதுக்கு எதிராக இவர்கள் சவுடால் பேச்சுக்களை பேசி கொண்டிருந்தவர்கள் இன்று எங்களுடைய முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் நடைபெற்ற அந்த முள்ளிவாய்க்காலை உள்ளடக்கி அந்த கரைத்துறைப்பற்று பிரதேச சபையை அந்த தேசிய சிங்கள கட்சியிடம் தாரை வார்த்து கொடுக்கின்ற அளவுக்கு உள்கட்சி மோதலை இவர்கள் வளர விட்டு தங்களுடைய எதிர்த்தரப்பை வீழ்த்த வேண்டும் என்று கட்சிக்குள்ளே இவர்கள் ரெண்டகம் செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இதை விட சுமந்திரனுக்கு வேறு என்ன தேவை? சுமந்திரனை விளங்கிக் கொள்வதற்கு வேறு என்ன சம்பவம் எங்களுக்கு தேவை? அவருக்கு எந்தவித அடிப்படை தகுதியே இல்லை. விசேட அதிரடிப்படை பாதுகாப்போடு தெரிந்தவர் இன்று எங்களுடைய தமிழ் மக்களுடைய மிக இறுதி யுத்த கால பகுதியான அந்த முள்ளிவாய்க்கால் உள்ளடக்கிய கரைத்துறைப்பற்று பிரதேச சபை என்று தமிழரசு கட்சியிடமிருந்து தமிழர்களிடமிருந்து பறி போய் ஒரு சிங்கள கட்சி அங்கே ஆட்சி அமைப்பதற்கு வழிகோலியவர் சுமந்திரன். இப்படி பல விடயங்கள் இருக்கின்ற போது தன் மீதான விடயங்களை எல்லாம் பதில் சொல்வதற்கு பதிலாக சொல்வார்கள். ஸ்ரீதரன் அவர்கள் சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த சிவமோகன் அவர்கள் கூறியதை போன்று அதுக்குள்ளே இருக்கின்ற ஏனையவர்களும் கட்சிக்குள்ளே நியாயத்துக்காக குரல் எழுப்ப வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது, இது ஸ்ரீதரன், சுமந்திரன், சம்பந்தன், சிவமோகன் போன்ற சாணக்கியன் போன்றவர்களோடு முடிகின்ற விடயமல்ல, இது அவர்களுடைய விடயமல்ல. தமிழரசு கட்சி என்பது தமிழ் தேசியம் சார்ந்து தமிழர்களுடைய விடுதலை அரசியல் சார்ந்த ஒரு முக்கியமாக பிரிக்க முடியாத ஒரு அங்கம். ஆகவே அதிலே ஏற்படுகின்ற நல்லது கெட்டதுகள், சறுக்கல்கள், ஏற்ற இறக்கங்கள் அனைத்துமே தமிழ் மக்களையும் பாதிக்கக்கூடிய விடயம். ஆகவே தமிழ் மக்களுடைய நிலையில் நின்று கொண்டு இந்த விடயங்களை கையாளக்கூடிய வகையிலே அந்த கட்சிக்குள்ளாகவே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். தமிழரசு கட்சியினுடைய உண்மை தொண்டர்கள் இதிலே விழிப்படைந்து தமிழரசு கட்சி என்று தமிழ் தேசிய நாங்கள் எப்போதிருந்து சொல்லி வந்தோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை இல்லாமல் செய்வதுதான் சுமந்திரனுடைய பிரதான இலக்கு. அதற்காக தான் தமிழ் தேசிய அரசியல் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். முதலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதற்கு பின்னர் தமிழரசு கட்சி இன்று அந்த இலக்கிலே வந்து நிற்கின்றது. நாங்கள் 5-6 ஆண்டுகளுக்கு முன்னர் கூறுகின்ற போது உண்மையான தமிழரசு கட்சி தொண்டர்கள் விழிப்படைந்திருந்தால் இன்று இவ்வாறான அவல நிலைமை வந்திருக்காது. இப்போது சவப்பட்டியிலே கடைசி ஆணி அடிக்கப்படுகின்ற அந்த தருணத்திலாவது நீங்கள் விழித்தெழுங்கள். நீங்கள் விழித்தெழுந்து இந்த அநீதிக்கு எதிராக உங்களுடைய கட்சிக்குள்ளாகவே நீங்கள் ஒரு போராடாத ஒரு நிலைமை உருவாகுமாக இருந்தால் நீங்கள் கண்மூடி திறக்கின்ற அந்த நொடிப்பொழுதிலே அதற்கான இறுதி ஆணியும் சவப்பட்டி மீது அறையப்பட்டு புதைக்கப்படுவதற்கான ஒரு நிலை உருவாகும். அது தமிழரசு கட்சி மட்டுமல்ல, ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் என்பதைத்தான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற நிலவரம், அவர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்கள் உள்ளூர் கலவரம் போல் இருப்பது போல் தெரிகின்றது. அந்த விடயங்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம்.
மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.